ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம ராஜி முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம கோம்பதியை நம்பினோ ஒரு கைவிடப்பட்டார் அப்படின்னு எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு காண்டாகி கட்சிக்கும் காண்டாமிருகமாக கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கத்தினதுக்கப்புறம் நானே பேசிக்கிறேன், போங்க நவருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பாண்டியன்ட்ட நம்ம மாமா உங்கள்கிட்ட ஒன்று பேசணும், நான் டியூஷன் எடுக்கணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டியூஷன்னு பேரை கட்டோன்னே கோவத்தில் கொந்தளிச்சிட்டாரு. என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அதான் தெரியுது இல்லையா, அப்புறம் என்னையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நேற்று இப்படியே திரும்பி நின்றுக்கிட்டு அவரே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இல்லை டியூஷன்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து பக்கமாக டைலாக் அடிக்கிறாங்க. எப்பா ராஜி, உன்னால் மட்டும்தாம்மா முடியும் நம்ம பாண்டியனோட மனசை மாற்ற அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ப்ரொமோவில் விட்டுருந்தானுங்களே வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி இவங்க பக்கமாக டைலாக் அடிக்கிறாங்க. கதிர் கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டால் அத்தை பார்த்துட்டு இருப்பாங்களா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ராவும் பகலும் பார்க்காம அவன் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் தூங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக சொல்கிறாங்க. என்னோட செலவை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இது தப்பு இல்லையே, பொண்ணுங்க வேலைக்கு போகிறத நீங்கள் மதிப்பீங்கன்னு எனக்கு தெரியுமாமான்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டாங்க. கடைசியில் 4 பிட்டு நங்கூரமாக போட்டு மனசில் உட்காந்துட்டாங்கங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் பிட்டை போட்டோன்னே அதுக்கப்புறம் உண்மை ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா எதுவுமே சொல்லாமல் கிளம்பிட்டாரு. நம்ம கதிர் ஒரு பக்கம் சும்மா வேறு லெவலில் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. அங்கே பக்கமே இவங்க ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுற புருஷன் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தங்கமயில் நினைக்கிறாங்க. அவன் கவலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மைதாங்க, அவங்க லைஃப்பில் 1000 பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கடையில் போய் உட்காந்துட்டு சிரிக்க, அதுக்கப்புறம் ராஜு என்ன மாதிரி பேசுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பேசின ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேறு லெவலில் இருந்துன்னு பாராட்டுறாரு. ராஜியை மட்டுமா பாராட்டுறாரு, மீனாவையும் பாராட்டுறாரு. சும்மா நெத்தி அடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்